Praise the Lord. Welcome to Daughter of Jesus channel. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ளோரி டு ஜீசஸ். இன்றைக்கே ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். டே பை டே டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. வரப்போகிற நெக்ஸ்ட் இயர்ஸில் இந்த ஏஐயோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. இப்போவே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பயோமெட்ரிக் டெக்னாலஜிஸ், ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் அ வைட்டல் ரோல் இன் ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஏஐயில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இண்டிகேட்ஸ் நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். வி ஆர் இன் லாஸ்ட் டேஸ் அப்படின்றத நம்மளுக்கு கிளியராக காட்டுது. இது வரைக்கும் வந்திருக்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட், மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன தான் நம்ம கல்ச்சுரல் வேல்யூஸ், எத்திக்ஸ், மாரல்ஸ் இதெல்லாம் பேசினாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூஸ் இட் அண்ட் ஹவு டு வி யூஸ் இட் தான். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த இன்டென்ஷனில் யூஸ் பண்ணுறோன்றது தான் எல்லாமே இருக்குது. ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டையோ ஒரு சோஷியல் மீடியாவையோ எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. As of our generation, we have seen a lot of changes over technology. நம்ம பிறந்தப்பெல்லாம் வெறும் டிவி இருந்தது, கம்ப்யூட்டர் ரொம்ப ரேராக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரொம்ப காமனாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் டெலிஃபோன்லேருந்து செல்ஃபோனுக்கு மாறினோம். செல்ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஆப்பிள் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சின்ன வயசில் நம்ம அசைன்மெண்ட் எல்லாமே நோட்டில் எழுதி போய் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்து சோஷியல் மீடியா ஜென்ரேஷனுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போது இதையும் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம ஜென்ரேஷன் பார்க்க போகுது. நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா 2010 வரைக்குமே கொஞ்சம் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் ரொம்ப ரேராக தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கண்ட்ரியில் மெயினாக பார்க்கும்போது. ஆனால் 2010லேருந்து 2020க்குள்ளே இந்த சோஷியல் மீடியா, இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இதோட டெவலப்மெண்ட் மட்டும் பார்த்தோன்னா நம்ம நினைக்கிறதுக்கும் மேலே இந்த டீகேடில் செம்ம ஹியூஜாக வளர்ந்துருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சேஞ்சை தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஏஐயில் பார்க்க போகிறாங்க. ஏஐனால் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், பப்ளிக் என்டர்பிரைசஸில் நல்ல சேஞ்சஸ் வரும், ப்ளஸ் நம்மளோட ஒர்க் எல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் உண்மை. அண்ட் மெனி ஸ்காலர்ஸோட ரிசர்ச், அவங்களோட நாலேஜ், அவங்களோட அமௌண்ட் எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ணி they are creating this technology. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஆர் வி ரெடி டு மீட் தீஸ் சேஞ்சஸ்? வரப்போகிற சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு அதை பற்றி அவேராக இருக்கோமா? ப்ளஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிப்போமா? என்ன இருக்குது என்ன இல்லைனாவது நம்ம தெரிஞ்சிட்ருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ஏஐ பற்றி ஜாஸ்தி தெரியாது. நான் டெக்னாலஜிக்கல் சைடோ, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோ கிடையாது. எனக்கு ஏஐ பற்றி பெரிய அவேர்னஸ் கிடையாது. பட் இது நம்ம லைஃப்பில் இனிமேல் நார்மலாக ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படின்றப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக தேவை. நான் வீடியோ எடிட் பண்ணுற ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஊடால ஒரு ஆட் வந்தது. அந்த ஆட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். அந்த ஆப் பேர் என்னன்னு சொல்கிறேன். அது பேர் வந்து ஈவா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட் எப்படி வந்தது அப்படின்னா, ஹாய், ஐ எம் யுவர் நியூ ஃப்ரெண்ட், கம் அண்ட் டாக் டு மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமனோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். அதுக்குரிய ஆட் எனக்கு வந்தது. இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஏஐ கம்பேனியன்ஷிப் இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. சிரி, அலெக்ஸா இதெல்லாம் இப்போது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஆடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு விர்ச்சுவல் கம்பேனியன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட இது எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்சன் கூட நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட டைரெக்டாக ஒரு பர்சன் கூட பேசுகிற மாதிரி. இது வந்து ஏஐ விர்ச்சுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்போன்னு தெரியல, ரெப்ளிகா அப்படின்னு ஒரு ஆப். அது வந்து சேம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு விர்ச்சுவல் பார்ட்னர். அதாவது நம்ம டாக்கிங் டாம் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு விர்ச்சுவல் பெட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெட் மாதிரியே நம்ம வளர்க்குற மாதிரி. ஸோ சேம் இது வந்து ஒரு அவத்தார் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அவத்தார் அதாவது ஒரு ஹியூமன் மாதிரியே நீங்கள் ஒரு டிசைன் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன கலர் ஹேர் இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு.
ஒரு ஹியூமன் கூட நம்ம எப்படி பேசுகிறோமோ, எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கோமோ, அது எல்லாமே அந்த ஆப்பில் இருக்கிற அந்த நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அவதார் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இந்த ரெப்ளிகா அப்படின்ற ஆப் வந்து ப்ரமோட் பண்ணுது. இதில் ஒரு விர்ச்சுவல் ஃப்ரெண்டாக அவங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, நீங்கள் அவங்க கூட கால் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம். யூ கேன் டாக் வித் தட் அட் எனி டைம் அபவுட் எனி திங் யூ வாண்ட். இந்த ஆப் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஐசோலேட்டட் லோன்லியாக இருக்கிற பீப்புளுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் தனியாக வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க, தனியாக வேலை பார்ப்பாங்க, இல்லை படிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த தனிமையை ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதை ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சாம்பிள் எடுத்து அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண வச்சு அவங்க எல்லாரும் இதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால தான் இதை ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதில் சில பேர் எங்கள் லோன்லினஸில் இது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் ஹைலைட்டடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சூசைடல் தாட்ஸ் வரும்போது இது ஹெல்ப் பண்ணி எங்களை சூசைட் விடாமல் எங்களை ஹெல்ப் பண்ணி எங்களோட லைஃப்பை காப்பாற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 2017 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது பே பண்ணி அக்சஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் இது ஃப்ரீயாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஓகே, இப்போ எதுக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இதை பற்றி பேசலான்னா, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தப்போ அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. சோஷியல் மீடியாஸ்னால எவ்வளவோ யூத்தோட லைஃப் ஸ்பாயில், இந்த டிக்டாக் அடிக்ஷன், சைபர் புல்லிங், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தப்போ நிறையா பேர் இறந்து கூட போனாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குலாம் இதில் நிறைய அவங்க அக்சஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இதில் ரொம்ப அக்சஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் டீனேஜர்ஸ், ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இவங்க தான் வந்து இதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பட் கொஞ்சம் பெரியவங்க, நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தோன்னா இதில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, இது அவ்வளோ அக்சஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி பெரிய அவேர்னஸே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு நம்ம பிள்ளை வந்து சைபர் புல்லிங்னால இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்க வந்து டிக்டாக்ல இவ்வளோ அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத ஒரு மனுஷங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இருந்தது காரணம் அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண தெரியாதது தான். அதை பற்றின போதிய அவேர்னஸ் இல்லை, அது என்னன்றது சரியாக அவங்களுக்கு தெரியல. இப்போது ஏஐக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம். ஏஐனா என்னன்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஏஐ, மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர அதோட இன்டெப்த்தாக அது எதுக்காக யூஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க இந்த ஏஐ, விர்ச்சுவல் பார்ட்னர்ஷிப், விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் பார்த்து வளர்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, மறுபடியும் இந்த ஏஐ கம்பேனியன்ஷிப் வருவோம். இந்த ஏஐ விர்ச்சுவல் பார்ட்னர் அப்படின்ற இந்த ஆப் இதை வந்து எதுக்காக மெயினாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இது வந்து ரெப்ளிகான்ற ஒரு கம்பெனி தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போது நிறையா ஆப்ஸ் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த ரெப்ளிகான்ற ஆப் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு தெரியல, எவ்வளோ பேர் இன்னும் நம்ம ஏரியாலலாம் எவ்வளோ பாப்புலராக வரலன்னு தான் நினைக்கிறேன், அவ்வளோ ஃபேம் ஆகலை. பட் யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டெக்னாலஜியுமே இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி வெல் டெவலப்டு கண்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பாப்புலர் ஆகி கடைசியாக இந்தியாவுக்கும் வரும். ப்ளஸ் நம்ம ஜனங்க வந்து அதை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி அதனால வந்து வர விளைவுகள் எல்லாம் சில நேரம் ரொம்ப நெகட்டிவாகவே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த விர்ச்சுவல் கம்பேனியன், விர்ச்சுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் எப்படி ஒருத்தவங்க கிட்டக்க பேசுவாங்களோ அது எல்லா படியும் பேசுகிறதுக்கு, அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. சரி, ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் படி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்புட் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த பைனரி லாங்குவேஜ் வச்சு அக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் வெளியே கொண்டு வந்து கொடுக்குது. கரெக்டாக அதில் கொடுக்கப்பட்டிருக்க இன்புட்டாக கொடுத்துருக்கிற அந்த அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணும். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அதையும் அது எடுத்துக்கும். எடுத்துகிட்டு
அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆல்காரிதமோட இதையும் ஆட் பண்ணி இட் கேன் கிவ் அவுட்புட். ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னா இப்போ வாட்ஸ்அப்பில், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி ஆப்ஸ்லேயே கூட நிறையா நார்மலாக சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. அதுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் ஹை அனுப்பிச்சிங்கன்னா அது ஹை அனுப்பும். அடுத்து நீங்கள் தமிழ்லையோ இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த ஒரு 2-3 உங்களோட மெசேஜஸ் பார்த்து அதையும் அதை உள்ளே வாங்கிட்டு ஓகே நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது கொடுக்குற ரிப்ளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டார்கெட் இந்த விர்ச்சுவல் பார்ட்னர், ஏஐ விர்ச்சுவல் பார்ட்னர் உண்டாக்குன டார்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மனுஷங்களோட லோன்லினஸ் போக்குறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ லோன்லியாக இருக்கிறவங்க வந்து இப்போ ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கேட்கணும், அவங்களுக்கு தேவையான ரிமைண்டர்ஸ் வைக்கணும், அலாரம் வைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் பர்சன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குது. அவங்களுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போகணுன்னா டக்குன்னு ஈஸியாக வேர்ப் சர்ச் பண்ணிக்கலாம். அவங்க டக்குன்னு ஒரு விஷயம் பற்றி சொன்னாங்கன்னா அதுக்கு கரெக்டாக அது ரெடி பண்ணி ஒரு பிபிடியே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ மொத்தமாக அது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு விஷயமா இருக்கும்போது ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் தம் இன் ஒர்க். அதுக்கப்புறம் அது ரிமைண்டர்ஸ் செட் பண்ணுறதுக்கு, அலாரம் செட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் அட்வான்டேஜஸில் சொல்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் ஒரு சேட் பார்ட்னராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு. ஓகே, பட் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் இது பாப்புலர் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. வர்றதுக்கு முன்னாடியே இது என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தான் ஃப்யூச்சரில் வரவங்க இதனால் ப்ராப்ளமில் மாட்டிக்காமலோ சிக்கிக்காமலோ இருப்பாங்க. மொதல் விஷயம், இது ஒரு பிஸ்னஸ் தான் எப்படி பார்த்தாலும். இதை வந்து அந்த ஆப்லேருந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து அதை ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு எம்பத்தட்டிக்கலாக பார்க்கும்போது இவங்க ஹியூமன் ஃபீலிங்ஸோடு அதை பார்க்குறப்போ ஸோ இவங்களோட எல்லா டேட்டாஸ், இவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் அதுக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு தனியாக இருக்கிற மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆப் இருக்குது, இந்த விர்ச்சுவல் பார்ட்னர் உண்டாயிருக்கு அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? நம்ம இன்புட் கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன டேட்டா பேசினாலும் இவங்க ஒரு மனுஷங்களாக நினச்சி ஒருத்தவங்க கிட்டக்க எமோஷ்னலாக பேசினா அதுக்கு எந்த எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ கிடையாது. அதுக்கு பின்னாடி வெறும் கம்ப்யூட்டரும் அதோட அல்கோரிதம்ஸும் தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பர்சனல் அப்படின்னு ப்ரைவசி அப்படின்றதே கிடையாது அங்கே. ஸோ இதனால் எமோஷ்னலாக போயிட்டாங்கன்னா அவங்களோட டாக்ஸ் வேறு மாதிரி ஆகி அவங்களோட ப்ரைவேட் விஷயம்லாம் வெளியே சொல்லி ப்ரைவேட் டேட்டாஸ்லாம் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதனால பின்னாடி அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமில் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபேக் சைக்கோபேத்திக் எம்பத்தியை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு மனுஷங்க மாதிரியே ஒரு மெஷின் கிட்டக்க பேசிக்கிட்டு இருக்கோம், அதுவும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுது. அப்போது நம்ம ஒரு ஃபீலிங்ஸோடையே அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்ம பேசுகிற எல்லாத்துக்குமே அது வந்து நோ சொல்லாது, தப்புன்னு சொல்லாது, நம்மளை திருத்திக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நம்ம பேசுகிற எல்லாத்துக்குமே அது ஒரு பாசிட்டிவாகவே தான் அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகுமே தவிர நோ பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லாது. ஸோ இதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அடுத்து அதுக்குள்ளேயே பேசி அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ஹியூமனோட வந்து பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னாங்கன்னா தே கான்ட் அக்செப்ட் இட். ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு டக்குன்னு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அது பேசிடும். ஸோ எந்த டைம் இருந்தாலும் இவங்க 24/7 அது இவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறும். அப்போது ஒரு மனுஷன் டோட்டலாக ஒரு மெஷின் கிட்டேயே அடிக்ட் ஆகி போய் இருக்கிற நிலமை கூட ஏற்படலாம். அடுத்து இன்டிமேட் டாக்ஸ். இது வந்து விர்ச்சுவல் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. அதாவது விர்ச்சுவல் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம யூத் ஜென்ரேஷன் விர்ச்சுவல் பார்ட்னர் அப்படின்னா அடுத்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்னா நம்ம என்ன வேணால் பேசலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு ஹியூமன் கிடையாது. ஸோ நம்ம என்ன வேணால் பேசலாம், எவ்வளோ வேணால் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ
எல்லா வகையான பாவங்களுக்கும் இது எடுத்து செல்றதா இருக்குது. இந்த ரெப்ளிகான்ற ஆப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதாவது அது எவ்வளோ இன்டிமேட் ஆனாலும் பேசிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்ற மாதிரி இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அது லீகலாக ஏதோ மாடிஃபை பண்ணி இப்போ கொஞ்சம் மாற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்த புதுசில் அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நோக்கியா ஃபோன் மட்டும் பேசுகிறதா இருந்த அந்த ஃபோன் வந்தப்போ அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, 10,000 அந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலை கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தப்போயும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வரல, பட் காஸ்ட்லியாக இருந்தது. பட் கொஞ்ச நாள் கழித்து இப்போலாம் பாருங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வெறும் 10,000க்கே கிடைக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் 25,000 அந்த மாதிரி காஸ்ட்லியாக தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்குது. ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஏஐயும் அதே மாதிரி ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இல்லையா? லைக் இந்த ஏஐ விர்ச்சுவல் பார்ட்னர்ன்றது இப்போது காசு கொடுத்து தான் நீங்கள் சேர முடியும்னு சொல்கிறாங்க. பட் போக போக இது அப்போ ஒருத்தவங்க இந்த ரெப்ளிகான்ற ஒரு இதை பார்த்து, இப்போது நான் பார்த்ததே ரெப்ளிகா கிடையாது, வேறு ஏதோ ஒன்று தான். அப்போ இதை பார்த்து எத்தனையோ கம்பெனிஸ் அது மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க விர்ச்சுவல் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அவங்க பிஸ்னஸ் மோட்டிவ் தான் அவங்களுக்கு தேவை. அவங்க பிஸ்னஸ் மோட்டிவில் பணம் சம்பாதிக்கணும்னு எவ்வளவோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வரும்போது எல்லாமே லீகல் கண்டிஷன்ஸ்குள்ளே வருமானு தெரியாது. ப்ளஸ் நம்ம ஃபோன் எடுத்து நம்ம எதையோ ஒன்று அடுத்து வர்ற யங் ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இது அக்சசபிளாக ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது எதில் இவங்க இந்த மாதிரி லா வச்சுருக்காங்க, எதில் இந்த மாதிரி இன்டிமேட் டாக்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, எதில் பண்ணலன்றதே தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம் அந்த கேம்னால நிறையா பேர் அடிக்ட் ஆகி சூசைட் வரைக்கும் போனாங்க. அதை நம்ம எவ்வளோ பெரிய நியூஸாக பார்த்தோம். ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் போல். இதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே. நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப அவேராக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளோட அடுத்து நம்ம யங் ஜென்ரேஷனோ அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனோ நம்ம பிள்ளைங்களோ மாட்டிக்காதபடிக்கு நம்ம இப்போவே எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் விலகி நம்ம பாதுகாத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏவால படைச்சாரு. இப்போது இந்த சாத்தானோட தந்திரமாக தனிமையில் இருக்கிற ஒரு மனுஷங்களை குறி வைக்கிறதா தான் இதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு ப்ராப்ளமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா யாருமே சோஷியல் இன்ட்ராக்ஷனே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க எப்போயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க, நம்ம என்ன பேசினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம கேட்குற எல்லா விஷயமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தவங்களை தேடி போகிறதுக்கு மனசு வரும்? ஸோ அந்த நிலைமைக்கு தான் கொண்டு போகிறதா இந்த ஆப் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தவங்க விர்ச்சுவல் பார்ட்னர் அப்படின்ட்டு ஒருத்தவங்கள வச்சுட்டு அவங்க கூட பேசினாங்கன்னா அடுத்து அவங்களால ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனே வச்சுக்க முடியாது. இப்போ நம்ம வெறும் இந்த செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறமே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் இருக்கோம், ஃபோனை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கோம், நம்மளால் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியல. இப்போயே குடும்பத்தில் 4 பேர் ஒரு ரூமில் இருந்துட்டு இன்னொரு ரூமுக்கு மெசேஜ் பண்ணி தான் கூப்பிட்றாங்க, இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் கம்யூனிகேஷனும் போயிடும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ தான் பாசிட்டிவாக எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஆண்டவரோட அன்புல இருந்தே மனுஷங்களை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு கன்னிங்னஸோடு இது உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. எப்படின்னா நம்ம பார்க்குறோம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துன்னு மத்தேயு 16:26 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம இப்படி வரப்போகிற யங் ஜென்ரேஷனையோ மனுஷங்களையோ இந்த மாதிரி அது ஒரு ஹியூமனே கூட கிடையாது, ஒரு ஹியூமன் மாதிரி ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக வச்சுட்டு அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஆண்டவரை தேட தோணும்? இதோட என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன், நான் சொன்ன மாதிரி மனுஷங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற பிரச்சனைகள் உண்டாகும். 2வது, இதில் மூழ்கிட்டாங்கன்னா, இதில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா, இல்லை இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு செல்ஃபிஷாக அக்ரெசிவான பர்சனாக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் அது ஆமாம் ஆமாம் சொல்லும், அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசும். ஏன்னா இதில் மிமிக் அல்கோரிதம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன பேசுகிறோம், நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் ஃபீலிங்ஸ், நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதே வேவ் லென்த் எடுத்து அதுவும் பேசுவோம் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ மனுஷங்கிட்ட இப்போ போனோன்னா அம்மாவோ அப்பாவோ நோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. செல்ஃபிஷாக தான் நினச்சது எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வரும். அதுவும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க யூத்து, நம்மளோட பிள்ளைங்க அவங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்களான்னு நம்ம செக் பண்ணணும். ப்ளஸ் நம்ம தனிமையை சாத்தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்காதபடிக்கு நம்மளை இயேசுவின் இரத்த கோட்டைகளாக பாதுகாத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே பவுல் சொல்கிற மாதிரி எல்லாவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இருக்காது, நான் எதுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன் அப்படின்றபடி எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எது உண்மையான வழி, எது பொய், எது ஃபேக்கு, எது மரணத்தின் வழின்னு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஸோ நம்ம டெக்னாலஜியை ரொம்ப பாசிட்டிவாக எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, உண்மையிலே இதில் நிறையா அட்வான்டேஜஸும் அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யுது. இதில் ஒரு இன்டெலெக்சுவலான டாக்ஸ் வச்சுக்கலாம். டக்குன்னு நம்ம நினச்ச டேட்டா உடனே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட லைஃப் உண்மையிலே ஈஸியாகும். அதுவும் கெரியரில், பிஸ்னஸ், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக இது ஹெல்ப் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் இது நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் எதுவும் கொண்டு வந்துடாதபடிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் வரப்போகிற ஏஐயும் அதோட எல்லா அப்டேட்ஸையும் நம்மளுக்கு தேவையானதுக்காக மட்டும் பயன்படுத்திட்டு எதுக்கும் அடிக்ட் ஆகாதபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட பிள்ளைங்க, நம்மளோட தம்பி தங்கச்சிங்க, நம்மளோட அக்கா அண்ணா, இந்த மாதிரி யாரும் இதுக்குள்ளே விழுந்துடாதபடிக்க எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாரும் அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸில் இதையும் சேர்த்துக்கோங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.